கேரளாவில் இருக்கும் சின்ன கிராமத்துல நடக்கும் கதை இது. அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் நெல்களுக்கு பதிலா நிறைய தென்னை மரங்களை வளர்க்கறாங்க. சந்து சந்து, காலையில இருந்து எங்க போயிருந்த? ஆளியே காணோம். அட அண்ணா, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. உன் உடம்புக்கு என்ன ஆச்சு? நேத்து நைட்டு மழையில நனைஞ்சிட்டேன், ஈர துணியோடவே படுத்துட்டேன். காலையில எழுந்து பார்த்ததும் உடம்பெல்லாம் ஒரே வலி. உன் ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கோப்பா, மழையில நனையறத தவிர்க்கணும். அட அண்ணா, உங்களுக்கு தான் தெரியும்ல எங்க ஊர்ல எப்படிப்பட்ட மழை வரும்னு. வெளிச்சம் நல்லாவே இருக்கும், ஆனா திடீர்னு பார்த்தா கருமேகம் சூழ்ந்துரும், மழை வர ஆரம்பிச்சிரும். அதனாலதான் எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளோ வெயில் இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு கொடைய கூட கொண்டு போகணும். மழை எப்போ வரும்னு யாருக்கு தெரியும்? யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. சரி சரி, இன்னைக்கு முழுக்க நீங்க என்ன பண்ணீங்க? தேங்காய் வேற விதைக்க நிலத்துக்கு போனேன். ஆமா, உன்னுடைய புது நிலத்தை நீ எப்போ உழுவ போற? நாளைக்குள்ள என் உடம்பு சரியாயிடுச்சுன்னா உடனே வேலையை ஆரம்பிச்சிருவேன். சரி சரி, என்கிட்ட கொஞ்சம் விதைகள் இருக்கு, உனக்கு அது தேவைப்படலாம். நாளைக்கு காலையிலே வந்து அதை கொண்டு போ. சரிங்க அண்ணா. அண்ணா அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போறாரு. நான் இப்ப போய் நிலத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வரேன், எந்த விதை சரியா இருக்கும்னு. சந்து அவனுடைய நிலத்துக்கு போற வழியில அந்த பக்கமா வந்த நாராயணிய சந்திக்கிறான். எப்படி இருக்கிற சந்து? அண்ணா சொன்னாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்ப பரவாயில்ல. நீ எங்க இருந்து வர? எங்க அப்பா கூட சேர்ந்து நானும் நிலத்துல விதை போட போயிருந்தேன். நானும் நிலத்துக்கு தான் போகிறேன். எதுக்காகனா, எவ்வளவு விதைய விதைக்கணும்னு கணக்கு பாக்கறதுக்காக. உனக்கு தெரியுமா, உனக்குன்னு எப்ப சொந்தமா வீடு வருதோ அப்பதான் எங்க அப்பா உனக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வைப்பாரு. இல்லனா எனக்கு வேற ஒரு பையனை பாத்துருவாரு. உங்க அப்பாக்கு சொல்லு, நான் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எனக்குன்னு ஒரு சொந்தமா மில் இருக்கும்னு. புது சம்பந்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு சந்து அவனுடைய நிலத்துக்கு போனான். நாராயணியும் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டா. நாராயணி சொன்னதை கேட்ட சந்து ரொம்பவே கவலையாயிட்டான். சொந்தமா ஒரு வீடு கட்ட முடிவு பண்ணான். இந்த வருஷத்துக்குள்ள ஒரு சொந்த மில்ல கட்டலனா நாராயணியோட எனக்கு கல்யாணம் நடக்காது. இந்த வாட்டி எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல லாபத்தை சம்பாதிக்கணும். சந்து அவனுடைய நிலத்துக்கு போய் நிலத்தை அளந்துட்டு வர்றான். அங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒரு செடி வைக்கலான்னு முடிவு பண்றான். வீட்டுக்கு வந்து சாப்பாடுகளை செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்க போறான். நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்து நிலத்துக்கு போகணும், அதுக்காக சீக்கிரம் தூங்கணும். சந்து லைட் எல்லாம் அணைச்சிட்டு தூங்கிடுறான். மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு செடிகளை எடுக்கிறதுக்காக அண்ணாவோட வீட்டுக்கு போறான். அண்ணா அண்ணா, நான் வந்துட்டேன், தேங்காய் விதைகளை கொடுங்க. உள்ள வாப்பா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீயும் வந்து சாப்பிடு, அதுக்கப்புறம் கொண்டு போ. இல்ல அண்ணா, எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உள்ள வாப்பா, எதுக்கு கூச்சப்படுற? இதுவும் உன் வீடுதான். இந்தம்மா, இந்த உணவை அவனுக்கு வெளியவே கொடுத்துரு, அவன் உள்ள வர மாதிரி தெரியல. சரிப்பா. சரோஜினி ஒரு தட்டுல இட்லி சாம்பார் சட்னி எடுத்துட்டு வெளியே போறா. அத சந்து கிட்ட கொடுக்கறா. எடுத்துக்கோங்க அண்ணா, சாப்பிடுங்க. சாப்பாட சந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அந்த நேரத்துல அண்ணா அங்க வராரு. சாப்பிட்டு முடிச்சிட்டியா? என்னோட வா, உனக்கு நானு தேங்காய் விதைகளை தரேன். அண்ணா சந்துவுக்கு நிறைய தென்னங்கன்றுகள் கொடுக்கறாரு. அத வாங்கின சந்து தன்னுடைய நிலத்துல அத வளர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த முறை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்பதான் எனக்கு சொந்தமா வீடு கட்ட பணம் கிடைக்கும். சந்து தென்னங்கன்றுகள் வளர்க்கறதுக்காக நிறைய குழிகள் தோன்றான். அந்த குழிகளுக்குள்ள தினமும் தண்ணீர் ஊத்துறான். கன்றுகள் வேகமா வளரணும்னு எதிர்பார்க்கறான். இப்ப சந்து தினமும் அவனுடைய நிலத்துக்கு போறான். கன்றுகளுக்கு தண்ணி ஊத்துறான். தென்னை மரம் எல்லாம் நல்லா வளருது, இந்த முறை நல்ல லாபம் கிடைக்க போகுது. சில நாட்கள்லயே கன்றுகள் வளர்ந்து தேங்காய் காய்க்குது. உன் தேங்காவை வாங்கறதுக்கு வியாபாரி வந்திருக்கான், சீக்கிரமா தேங்காவை வெட்டி அவனுக்கு கொடுக்கணும். இல்லனா அந்த ட்ரக் வியாபாரிக்கு நான் இந்த முறை கொடுக்க மாட்டேன். அவன் ஒரு தேங்காவை 10 ரூபாய்க்கு தான் வாங்குறான். அதுக்கப்புறம் நகரத்துக்கு போய் அதே தேங்காவை 50 ரூபாய்க்கு விற்கிறான். என்ன, ஒரு தேங்காய் மேல 40 ரூபாய் லாபமா? ஆமா அண்ணா, வருஷம் முழுக்க கஷ்டப்படுறது நாம, ஆனா லாபம் மட்டும் ட்ரக் வியாபாரிக்கு. எப்படியும் எனக்கு இந்த வருஷம் பணத்தோடைய தேவை நிறையவே இருக்கு. சொந்த வீடு கட்டியாகணும். என் பொண்ணு கல்யாணம் கூட இல்லையா?
கல்யாணத்துக்காக நானும் கடை வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நானும் நகரத்துக்கு போய் தேங்காய் வித்தனா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ணாவும் சந்துவும் தோட்டத்துல இருக்கிற எல்லா தேங்காய்களையும் பறிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அத ஒரு சாக்கு மூட்டையில போட்டு விக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அத வச்சு நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்த்து வச்ச பணத்துல சந்து அவனுடைய சொந்த வீட அழகாவே கட்டிட்டான். அண்ணாவும் அவருடைய மகள் சரோஜினிக்கு கல்யாணத்தை முடிக்கிறாரு. இப்ப நான் சொந்தமா வீடும் கட்டிட்டேன். நாராயணியோட அப்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசணும். சந்து நாராயணியோட வீட்டுக்கு போய் அவனுடைய திருமணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். சொந்த வீடு கட்டினதால நாராயணியோட அப்பா இப்போ திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இந்த மழை என்ன இவ்ளோ ஜோரா பெய்யுது? சந்து அவனுடைய கிராமத்துல பயங்கர இடியோட பெரிய மழைய பாக்குறான். எல்லா மழை தண்ணியும் சேர்ந்து ஒரே இடத்துல வரத சந்து பாக்குறான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாளைக்கு கல்யாணம் இருக்கே, இவ்ளோ மழை பெஞ்சு ஊரே இப்படி தண்ணியா இருக்கே, நாம என்ன பண்ண போறோம்? முதல்ல உன்னோடைய உயிரை காப்பாத்திக்க பாரு. வெள்ளத்தால வீடெல்லாம் இடிஞ்சு விழுது. நாம 2 பேரும் உயிரோட இருந்தா எப்ப வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். மழை ரொம்ப வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. மழை நிக்கிற மாதிரியே தெரியல. வெளியே இருக்க தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது. வீடுகள் எல்லாம் சேதமடைய ஆரம்பிக்குது. இங்க பாருமா, உடனே இங்க இருந்து போ. நம்ம வீடு கூட விழுற மாதிரி இருக்கு. கோயில் பக்கமா போ. அண்ணா அவருடைய மகளை கூட்டிக்கிட்டு கோவிலுக்குள்ள போயிடுறாரு. வீடுகள் சேதமடைஞ்சனால அனைவரும் கோவிலுக்குள்ள போறாங்க. கோவில் ரொம்பவே தாழ்வான பகுதியில இருந்தாலும் இவ்ளோ பெரிய மழையில ஒரு துளி தண்ணி கூட கோவிலுக்குள்ள வரவே இல்ல. வா, என்னோட கையப்பிடி. இங்க தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கு. சந்து அவனோட உயிரை பத்தி கவலைப்படாம நாராயணியையும் அவங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்குள்ள போறான். எல்லா கிராமத்தினரும் தண்ணி எப்பதான் குறையும்னு காத்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் குறைய ஆரம்பிச்சது. ஆனா எல்லாருடைய வீடும் சேதமடைஞ்சு இருந்துச்சு. எல்லாரும் அவங்களுடைய வீட்டை இழந்துட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டிக்கிட்டேன். ஆனா அந்த வீடு என்னோட கண் முன்னாடியே அழிஞ்சு போச்சு. ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. எங்க எல்லார் வீடுமே வெள்ளத்தால பாதிப்படைஞ்சது. உன் ஒருத்தனுக்கு மட்டும் நஷ்டம் இல்ல. அந்த கடவுளோட அருளால யாரோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படல. நீங்க உண்மையா சொல்றீங்க அண்ணா. உயிரோட இருக்கும், அதுவே போதும். வீடு வேணும்னா எப்ப வேணாலும் கட்டிக்கலாம். அங்க நாராயணியும் அவங்க அப்பாவும் வர்றாங்க. இப்போ என்கிட்ட சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல. அதனால கேக்குறேன், உங்க பொண்ணோட எனக்கு கல்யாணம் நடக்காதா? இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நல்ல உழைப்பாளி. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நீ சொந்த வீடு கட்டுவ. உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. உன்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுடைய இந்த கஷ்ட காலத்துல எங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். வாங்க. அங்க இருக்கிற எல்லா கிராமத்தினரும் ஒன்னா கோவிலுக்கு வர்றாங்க. அங்க ஐயப்ப சுவாமிக்கு பூஜை பண்ணி நன்றி சொல்றாங்க. உண்மையை சொல்றோம் கடவுளே, உன்னுடைய சந்நிதியிலே எங்களை பாதுகாப்பா பாத்துக்கிட்ட. நானும் என்னுடைய கிராமத்து ஆளுங்களும் உன்னுடைய பக்தர்கள். நாங்க இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்? கடவுளே, நாங்க திரும்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சி எங்க வீட்டை நாங்க கட்டிப்போம். ஆனா இந்த வெள்ளத்தால எங்க நிலமெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்ப நீதான் எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அப்போ கோவில் முற்றத்துல நடப்பட்டு இருந்த தென்னை மரமும் வேகமா அசைய ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு பெரிய தேங்காய் கீழே விழுகுது. 2 துண்டா அது உடைஞ்சிருது. அந்த தேங்காய் வெடிச்சு செதறி ஒரு பெரிய கிராமமா உருவாச்சு. புதுவா உருவான கிராமத்துல அவங்களுக்குன்னு தனித்தனியா நிலமும் வீடும் கிடைச்சது. கடவுளோட அருளை பாத்தீங்களா? எனக்கு நல்லா தெரியும் நாம எல்லாரும் நல்லபடியா வாழ கடவுள் ஒரு இடத்த கொடுப்பாருன்னு. எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு வீடை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. தென்னையால உருவான இந்த கிராமத்தை சுத்தி பெரிய உயரமான சுவர்கள் இருந்தது. இனி எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் ஊருக்குள்ள வெள்ள நீர் வரவே வராது. இந்த வருஷம் நான் தேங்காய் செடி மட்டும் இல்லாத நிறைய காய்கறிகளை விளைவிக்க போறேன். நாராயணியோட அப்பா நாராயணி சந்துவோட திருமணத்தை தாம் தூம்னு பிரம்மாண்டமா நடத்தி வச்சாரு. இந்த திருமணத்துல எல்லா கிராமத்தினரும் கலந்துக்கிட்டாங்க. 55 வயது ஆயிடுச்சு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அவங்க பெரிய பசங்களா இருந்தாங்க.
அவங்க 3 பேருக்குமே எந்த வேலையுமே இல்ல. பால்வீர் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் 3 மகன்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துடலாம்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பு வரணும்னு. இங்க பாரு பசங்களா, இப்ப எனக்கு வயசாகி போயிடுச்சு. அதுக்காக தான் உங்க 3 பேருக்கும் நான் தனித்தனியா ஒரு பொறுப்பை கொடுக்க போறேன். ஏன்னா நீங்க உங்க சொந்த கால்ல நிக்கணும்பா. பால்வீர் சொன்னதை கேட்டு அவங்களோட 2 பசங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா விவசாயம் பண்றதற்கு வழிவகுத்துட்டாருன்னு. எல்லாரையும் விட மூத்த பையனான அதிவீருக்கு இதுல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. இது என்னப்பா, உங்ககிட்ட இவ்ளோ சொத்து இருக்கும்போது நாங்க 3 பேரும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்க சொத்து எல்லாத்தையும் எங்க 3 பேருக்கும் சமமா கொடுங்க, அதோட முடிச்சிருங்க. இல்ல, நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். நான் என்னோட முழு சொத்தையும் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா உங்க 3 பேருக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாம போயிடும். அதே மாதிரி இன்னொருத்தருடைய சொத்தையே எவ்வளவு நாள் திம்பீங்க? எப்பவா இருந்தாலும் உங்க வேலையை நீங்க தான் செஞ்சாகணும். சரி, நீங்க முடிவு எடுத்துட்டீங்க இல்லையா? சரி சொல்லுங்க, நாங்க 3 பேரும் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்க 3 பேருக்கும் 20 கோழி வாங்கி விடுறேன். நீங்க அதை பார்த்து வளர்க்கணும். இத கேட்டுட்டு அதிவீர் ரொம்பவே சோகமாயிட்டான். அவன் யோசிச்சுட்டு இருந்தான், அவங்க அப்பா அவனுக்காக ஏதாவது பெருசா ஃபேக்டரி வச்சு தருவாருன்னு. நீங்க சொல்ற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. சுலபமா செய்யக்கூடிய வேலைய எங்களுக்கு கொடுங்க. இது உழைப்பால செய்ய வேண்டிய வேலை. அதுக்காக தான் நான் இதை தேர்ந்தெடுத்தேன். உங்க எல்லாருக்கும் வயசு 30 தாண்டிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் எந்த வேலையும் செய்யல. கோழி பண்ணைய திறந்து அது மூலமா நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். இப்போ பால்வீர் அவரோட 3 மகன்களுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் 20 கோழிகள் வாங்கி தராரு. அப்புறம் அது கூடவே சேர்த்து அந்த கோழிகளை அடக்கிறதுக்கு பெரிய கூண்டு ஒண்ணு வாங்கி தராரு. வயசான காரணத்தால அப்பாவோட மூளை வேலை செய்யாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவருடைய சொத்தை எங்க 3 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்திருந்தா எனக்கு இந்த கஷ்டம் இல்ல. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வேலையை எதுக்காக எங்களுக்கு தரணும்? தவறான எண்ணத்தோட அதிவீர் அந்த கோழிகளையும் கூண்டையும் அங்கிருந்து எடுத்துடுறான். அப்புறமா சாப்பிடுறதுக்கு கிளம்பிடுறான். இன்னைக்கு சீக்கிரமா சாப்பிட்டு படுத்துறணும். ஏன்னா நாளையில இருந்து கோழிகளை நல்லா பாத்துக்கணும். அதிவீர் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறான். அவனோட கோழிகளுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படின்றதையே மறந்துட்டான். அந்த கோழிகள் இரவு முழுவதும் பசியோட காத்திருந்துச்சு. மறுநாள் காலையில அவன் ரொம்பவே லேட்டா எந்திரிக்கிறான். எந்திரிடா எந்திரி, உன் கோழி எல்லாம் ஒரே கத்தா கத்தி தொந்தரவா இருக்கு. அதுக்கு ஏதாவது சாப்பாடு தண்ணி வை, இல்லனா அது கத்தி என் காதையே கிழிச்சிட்டு போல இருக்கு. அங்க இப்போ என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்க்கணும். அதிவீர் கூண்டு கிட்ட போறான். அங்க பசியோட சோகமா இருக்கிற கோழிகளை பாக்குறான். அவன் போய் கோழிகளுக்கு தீவனம் எடுத்துட்டு வரான். ரொம்ப பசியில இருந்த கோழிகள் அவன் கொண்டு வந்த தீவனத்தை வேகமா சாப்பிட்டுச்சு. பிறந்ததுல இருந்தே பசியோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வேளைக்கே இவ்ளோ தானியத்தை தின்னுடுச்சுங்க. இந்த நிலைமை தொடர்ந்தா நான் ரோட்டுக்கு தான் வந்து நிக்கணும். ஆனா அதிவீரோட 2 சகோதரர்களும் சரியான நேரத்துல கோழிகளுக்கு தீவனம் கொடுத்தாங்க. அதனால அவங்களோட கோழிகள் தினமும் முட்டை போட்டுச்சு. ஆனா அதிவீரோட கோழிகள் வாரத்திற்கு ஒரு முறை தான் முட்டை போட்டுச்சு. ஏன்னா அதுகளுக்கு சரியான தீவனம் இல்லாததால. அப்பாவும் என்ன முழுமையா ஏமாத்திட்டாரு. தினமும் முட்டை வைக்கிற கோழியை என்னுடைய தம்பிங்க 2 பேருக்கும் கொடுத்தாரு. ஆனா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டுமே முட்டையிடுற கோழியை எனக்கு கொடுத்தாரு. இத வச்சு நான் என்ன பண்றது? இப்போ அதிவீரோட 2 சகோதரர்களும் அந்த முட்டைகளை கடைகள்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 2 சகோதரர்களும் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த அவங்க அம்மாவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. என் வீட்டுக்காரோட யோசனையே யோசனைதான். வீட்ல சும்மா இருந்ததுக்கு இப்ப நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நல்லா காசும் வர ஆரம்பிச்சிருச்சு. உழைப்புக்கு உழைப்பு, காசுக்கு காசு. 2 சகோதரர்களும் முட்டைகளை வித்ததுக்கு அப்புறமா நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதிவீரோட கோழி என்னமோ வாரத்திற்கு ஒரு முறை தான் முட்டை கொடுத்துச்சு. சகோதரர்களோட வளர்ச்சியை பார்த்த அதிவீர் ரொம்பவே பொறாமப்பட்டான். என்கிட்ட இருக்கிற கோழிங்க முட்டை இடல.
இதுல என் தம்பிங்களுடைய தந்திரம் ஏதோ இருக்கு. அதுக்காக நான் குறைஞ்சவன் இல்ல. இன்னைக்கு ராத்திரியே என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். இரவு நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் அவங்களோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சரியான நேரம். என்னுடைய விளையாட்டை இப்ப ஆரம்பிக்கிறேன். அதிவீர் 10 கோழிகளை எடுத்து தன்னுடைய தம்பியோட கூண்டுக்குள்ள தெரியாம வச்சிடுறான். அங்கிருந்து 10 கோழிகளை எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாம தன்னோட கூண்டுக்குள்ள வச்சிடுறான். அப்புறம் 10 கோழிகளை எடுத்து இன்னொரு தம்பியோட கூண்டுக்குள்ள வச்சிடுறான். அங்கிருந்தும் 10 கோழிகளை எடுத்து தன்னோட கூண்டுக்குள்ள மீண்டும் வச்சிடுறான். கோழிகளை இப்ப மாத்தியாச்சுல. எப்படியோ எல்லா கோழியும் ஒரே கலர்ல இருக்கு. நான் இந்த வேலை பண்ணதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கோழிகளை கூண்டுல கலந்து வச்சதுக்கு அப்புறமா அதிவீர் தன்னுடைய ரூமுக்கு வந்துடுறான். மறுநாள் காலையில ரொம்பவும் லேட்டா எந்திரிக்கிறான். இன்னில இருந்து எனக்கும் நிறைய முட்டைகள் கிடைக்கும். நகரத்துல இது எல்லாத்தையும் வித்து நிறைய பணத்தை சம்பாதிக்க போறேன். அதிவீர் திருடிட்டு வந்த கோழிகளுக்கு சரியான நேரத்துல உணவு சாப்பிடுற வழக்கம் இருக்கு. அதனால பசி தாங்க முடியாத கோழிகள் கூண்டுல இருக்கிற இரும்புகளை சாப்பிட ஆரம்பிச்சது. இதனால இரும்பு முட்டைகளா போட ஆரம்பிச்சது. அதிவீர் கூண்டு கிட்ட போய் பார்த்தா இரும்பு முட்டைகளா இருந்த கோழிகளை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். ஓ, இது என்ன? இந்த கோழிங்க இரும்பு முட்டைய போடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த இரும்பு முட்டைகளை வித்தே என் தம்பிங்க 2 பேரும் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கணும். அதிவீருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இந்த இரும்பு முட்டைகளை எல்லாத்தையும் இரும்பு வியாபாரி கிட்ட கொடுக்கலான்னு யோசிச்சான். அதுக்காக இரும்பு வியாபாரிய தேடி போக ஆரம்பிச்சான். ஆச்சாரி, எப்படி இருக்கீங்க? முன்னாடி எப்படி இருந்தனோ இப்பவும் அப்படியே தான் இருக்கேன். ஆனா எந்த வேலையும் நடக்கல. வேற எப்படி இருப்பேன்? நீ ஏதோ கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நான் இப்போ உன்னுடைய கோவத்தை சாந்திப்படுத்துறேன். என்கிட்ட எப்படிப்பட்ட பொருள் இருக்கு தெரியுமா? உனக்கும் எனக்கும் இனி லாபமோ லாபம். விஷயத்த சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்காத. சொல்ல வந்த விஷயத்த நேரா சொல்லு. என்கிட்ட 20 கோழி இருக்கு. அதுங்க இரும்பு முட்டை போடுது. அந்த இரும்பை உனக்கேத்த மாதிரி மாத்தி நீ வித்துரு. அதுல உனக்கு வர லாபத்தை எனக்கு பாதி கொடு போதும். உனக்கு காலங்காத்தால எகத்தாளி செய்ய நான் தான் கிடைச்சனா? இந்த உலகத்துல எந்த கோழியாவது இரும்பு முட்டை போடுமா என்ன? ஆமா, என் கோழி இடுது. என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, கண்டிப்பா இல்ல. நீ உடனடியா இங்கிருந்து கிளம்பு. ஏற்கனவே என் வேலை சரியா போகல. நீ வந்து காலங்காத்தாலேயே என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத. இங்க பாரு, நான் ஒன்னும் பொய் சொல்லல. என்கிட்ட உண்மையாவே 20 கோழிகள் இருக்கு. அதுங்க இரும்பு முட்டை போடுது. உனக்கு நம்பிக்கை வர்றதுக்காக எந்த நிபந்தனைனாலும் எனக்கு பரவாயில்ல. சொல்லு, உன்னுடைய நிபந்தனை என்ன? என்னுடைய நிபந்தனை என்னன்னா, இது உண்மையா இல்லைன்னா உன்னுடைய 20 கோழி எனக்கு தரணும். இந்த நிபந்தனையை ஒத்துக்கிறியா? ஆஹா, கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆனா இது எல்லாத்தையும் நான் என்னுடைய கண்ணால பார்க்கணும். உன்னுடைய கோழி எல்லாத்தையும் இங்க கொண்டு வா. அது இரும்பு முட்டைய போட்டா நான் அதை அதிக விலைக்கு வாங்கிக்கிறேன். ஆனா அப்படி மட்டும் நடக்கலனா எல்லா கோழியும் நிபந்தனைப்படி எனக்கு சொந்தமாயிடும். சரி சரி, நான் போய் எல்லா கோழிகளையும் கொண்டு வரேன். அதிவீர் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போய் அங்கிருந்த எல்லா கோழிகளையும் ஒரு கூடையில எடுத்துட்டு வந்தான். லுகார் அந்த கோழிகளை அவனோட கூண்டுல அடைச்சு வச்சான். கோழிகளுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. அதனால பயங்கரமா கத்துது. பசியில கத்திக்கிட்டு இருக்கு. இதுங்களுக்கு தானியத்தை போடணும். லுகார் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கோழிகளுக்கு தேவையான தீவனங்களை எடுத்துட்டு வந்தாரு. கூண்டுக்கு உள்புறமா வச்சாரு. பசியோட இருந்த கோழிகள் தீவனங்களை ஒண்ணு விடாம சாப்பிட்டுச்சு. இதுக்கு சரியான உணவை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பாத்தியா எல்லா தானியத்தையும் எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுதுன்னு. அதிவீர் கோழிகள் முட்டை போடும்னு தீவிரமா காத்துட்டு இருந்தான். இன்னும் சில நேரத்துல கோழிகள் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. சகோதரா, போய் இரும்பு முட்டைகளை எடுத்துக்கோ. லுகார் கூண்டு கிட்ட போய் பாக்குறாரு. எல்லா கோழிகளும் சாதாரண முட்டைகளை போட்டுச்சே தவிர இரும்பு முட்டைகளை ஒரு கோழி கூட போடவே இல்ல. இது ஒன்னும் இரும்பு முட்டைகள் இல்ல. இப்போ உன்னுடைய கோழிகளை நிபந்தனையால நீ தோத்து போயிட்ட. இது எப்படி நடக்கும்? நேத்து தானே இது இரும்பு முட்டைகளை போட்டுச்சு. உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை வரலன்னா என்னுடைய வீட்டுக்கு வந்து பாருங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. இந்த கோழிகளை உன் வாழ்க்கையில மறந்துரு. இப்ப இது எல்லாம் என்னோடது. எல்லா முட்டைகளையும் எடுத்ததால அதிவீர் ரொம்பவே சோகமாயிடுறான்.
அதிவீரோட சோம்பேறித்தனம் மற்றும் பேராசை காரணமா தான் அவன் இந்த நிலைமைக்கு ஆளானான். வீட்டுக்கு வந்த அதிவீர் அவன் சகோதரர்களோட கூண்டுக்குள்ள அவன் விட்ட கோழிகளை பாக்குறான். அந்த கோழிகளும் இப்போ தினமும் முட்டை போட ஆரம்பிச்சிடுது. என் கோழிகள்லாம் எங்க போச்சு? எல்லா கூண்டும் இப்படி இருக்கே, யாரு இதெல்லாம் அறுத்து போட்டது? அதிவீர் ரொம்ப கவனத்தோட அந்த கூண்டை எடுத்தான். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது கோழிகள் ரொம்ப பசியில இருந்ததால கூண்டை சாப்பிட்டுருச்சுன்னு. இப்ப அவனோட தவற உணர்ந்தா அதிவீர். அப்புறமா அவங்க அப்பா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான். என்ன மன்னிச்சிருங்க அப்பா, இனி எப்பவும் நான் பேராசைப்பட மாட்டேன். அதுக்கு பதிலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். அப்பா அதிவீர மன்னிக்கிறாரு. புதிய கோழிகளை வாங்கி தர அவங்க அப்பா முடிவெடுக்கிறாரு. வாழ்க்கையில கடினமா உழைச்சு முன்னேற கிளம்பிட்டாரு அதிவீர். ஒரு ஊர்ல ரமேஷ் அப்படின்ற ஏழை வசிச்சுட்டு வந்தான். ரமேஷோட வீட்டோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது. அவனோட வீட்ல வெயில் காலத்துல ஒரு ஃபேன் கூட இல்ல. ரமேஷும் அவங்க மனைவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 10 வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவளோட பெயரு பிரீத்தி. ஒரு நாள் ரமேஷ் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ பிரீத்தி அழுக ஆரம்பிச்சா. அப்பா, நானும் ஸ்கூலுக்கு போகணும். அப்பா, நீங்க போன வருஷம் சொன்னீங்க இந்த வருஷம் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன்னு. நானும் உங்க அம்மாவும் இரவும் பகலுமா உழைக்கிறோம். அதனால தான் நாம 2 வேளையாவது சாப்பிட முடியுது. இந்த மாதிரி ஒரு நிலையில எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது? எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. உங்களுக்கு தெரியுமா, சுக்கியா அங்கிளோட மக பண்டி இன்னைக்கு கூட என்ன பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பிரீத்தி, சுக்கியா அங்கிள் வீட்டுக்கு என்ன கேட்காம போகாதன்னு? போன தடவை உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க வீட்ல இருந்து உன்னை துரத்தி விட்டாங்க. நீ அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்த. நர்மதா சரியா சொல்றா பிரீத்தி. சுக்கியா அங்கிள் நம்மள மாதிரி ஏழைகளை விரும்ப மாட்டாரு. அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. தாங்கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குன்ற திமிரு சுக்கியா அங்கிள் கிட்ட நிறையவே இருக்கு. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. சுக்கியா வீட்ல இருக்கிற எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கிண்டல் பண்றாங்க. நம்மள மாதிரி ஏழை பசங்களை அவங்க வீட்டுக்கு முன்னாடி கூட விளையாட விட மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நர்மதா. ஒரு நாள் எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது. அப்போ சுக்கியா அங்கிள் கிட்ட ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணிய கேட்டேன். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் என்ன ரொம்ப அவமானப்படுத்தினாரு. ஆனாலும் நீங்க அவங்களோட பிரிக் ஃபேக்டரியில தானே வேலை செய்றீங்க. அது தலையெழுத்து நர்மதா. நம்ம குடும்பத்தோட உழைப்பு எல்லாம் அவங்களதான் சேரும். இல்லனா நீயே சொல்லு, அந்த மாதிரி ஒரு மோசமானவன் கிட்ட யார் வேலை செய்ய ஆசைப்படுவா? அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமா பிரீத்தி ரொம்பவே அமைதியாயிட்டா. அதுக்கப்புறமா பிரீத்திக்கு வெளியில ஐஸ்கிரீம் விக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சில்லுன்னு ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க. என்னோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டீங்கன்னா மணாலிக்கு போன குஷி ஏற்படும். பிரீத்தி ஐஸ்கிரீம் விக்கிறவர்கிட்ட போய் இப்படி சொல்றா. அண்ணா, எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தர்றீங்களா? ஐஸ்கிரீம் விக்கிறவர்கிட்ட ரொம்ப விலை அதிகமா இருக்கிற ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஆனாலும் அவருக்கு தெரியும் பிரீத்தியால அந்த ஐஸ்கிரீமை வாங்க முடியாதுன்னு. என்கிட்ட ₹1 ₹2 ஐஸ்கிரீம் கிடையாது. என்ன சொல்றீங்க? என்கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் ₹100 மேலதான். உனக்கு தேவைன்னா ₹100 கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போ. அப்புறம் ரமேஷும் அவங்களோட மனைவியும் பிரீத்தி கிட்ட வந்து நிக்கிறாங்க. அப்பா, எனக்கு கூட ஐஸ்கிரீம் வேணும்பா. பாருமா, இந்த ஐஸ்கிரீமோட விலை ரொம்ப அதிகம். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல. இந்த ஐஸ்கிரீமை இப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியாது. நீங்க இன்னும் ஸ்கூலுக்கு அனுப்பல, ஆனா நான் ஒண்ணுமே சொல்லல. நீங்க எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டீங்களா? இங்க பாருங்க, பிரீத்திக்கு கொஞ்ச நாளாவே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உனக்கு தான் தெரியும் இல்லையா நர்மதா, ₹100 விட கம்மியா எந்த ஐஸ்கிரீமும் இல்லைன்னு. ₹100 செலவு பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் வாங்க முடியும்? உனக்கு தான் தெரியும்ல, என்னோட ஒரு நாள் கூலியே ₹50 தான். ஒரு நிமிஷம் கேளுங்க. இவ வளர்ந்து பெரியவள் ஆயிட்டா நம்மள பத்தி என்னங்க நினைப்பா? நம்ம அப்பா அம்மாக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லைன்னு நினைக்க மாட்டாளா? சரி நர்மதா,
நீ எதுவும் யோசிக்காத. நான் இன்னைக்கே சுக்கியா அங்கிள் கிட்ட முன்பணமா காசு கேட்கறேன். அதே மாதிரி நாளைக்கு என் பொண்ணுக்கு கண்டிப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பேன். அவங்க அப்பா சொல்றத கேட்டு பிரீத்தி ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறமா ரமேஷ் வேலைக்கு போயிடுறாரு. வேலை முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் ரமேஷ் சுக்கியா அங்கிள்கிட்ட கேக்குறாரு. எனக்கு முன்பணமா 100 ரூபாய் தேவைப்படுது. என்னது 100 ரூபாய் வேணுமா? முன்பணத்துக்கான அவசரம் உனக்கு என்ன வந்துச்சு? உன் வீட்டில் தான் கரண்ட்டும் இல்லை, ஃபேனும் இல்லையே. பருப்பு சோறை தவிர வேற சாப்பிட்ற வசதியும் இல்லை. அது என்னுடைய பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அப்படியா? ஐஸ்கிரீமு 5-10 ரூபாய்க்கெல்லாம் கூட கிடைக்குதே. அதுக்கு போய் எதுக்கு 100 ரூபாய் உனக்கு முன்பணம்? அது கொஞ்சம் விலை உயர்ந்த ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறா. உன் மூளை சரியாக தான் வேலை செய்தா? உன் பொண்ணுக்கிட்ட சொல்லலையா என்ன? 50 ரூபாய் ஐஸ்கிரீமை கூட வாங்கி கொடுக்குற யோகியத்தை எனக்கு இல்லைன்னு சொல்லு. உடனடியாக அங்கேருந்து போ. காலம் என்ன இப்படி மாறி போச்சு? முன்னெல்லாம் மக்களுக்கு ஏதாவது நோய் வந்தால் மட்டும்தான் முன்பணம் கேட்டு இங்கே வருவாங்க. இப்போ என்னன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு கூட முன்பணம் கேட்டுட்டு வந்துடுறீங்க. ரமேஷ் அவன் கண்ணு நிறைய தண்ணி வச்சுட்டு ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுநாள் காலையில அதே ஐஸ்கிரீம் விக்கிறவரு வழக்கம் போல கூப்பிட ஆரம்பிச்சாரு. உடனே பிரீத்தி ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க அப்பா கிட்ட போனா. அப்பா, நேத்து நீங்க சொன்னீங்கல்ல இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு. இல்லம்மா, சுக்கியா அங்கிள் கிட்ட பணம் வாங்குறதுக்காக போனேன். ஆனா எனக்கு அவர் கொடுக்கல. ஆனா எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நேத்து நீங்க சொன்னீங்க எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்கன்னுட்டு. அடம் பிடிக்காத பாப்பா, உங்க அப்பா கிட்ட நிஜமாலே காசு இல்ல. ரமேஷும் நர்மதாவும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா பிரீத்திக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. இந்தாங்க அண்ணா, என் உண்டியல்ல இருக்கிற எல்லா காசையும் நீங்க வச்சுட்டு எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் தாங்க. ஐஸ்கிரீம் விக்கிறவரு பிரீத்தியோட உண்டியல பாக்குறாரு. எல்லாம் சேர்த்து அதுல ஒரு 2-3 ரூபாய் தான் இருந்தது. வாய்ப்பில்ல, இந்த பணத்துக்கெல்லாம் உனக்கு ஐஸ்கிரீம் வராது. இங்க இருந்து கிளம்பு. தினமும் என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இங்க வந்துருவ. உங்க அப்பாக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கற யோகியத்தை இல்லைன்னா நீ எதுக்காக ஆசைப்படுற? மொத்த தப்பு என்னோடது. உங்களை மாதிரி பிச்சைக்காரங்க இருக்கிற இடத்துக்கு வரேன் பாரு, என்ன சொல்லணும். பிரீத்தி ரொம்பவே சோகமாயிட்டா. மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தா. பிரீத்தியோட கண்ணீர் துளி அங்க இருக்கிற மரத்துக்கு கீழே விழுகுது. அவளோட துளிப்பட்டு அங்க இருந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு பெட்டல்ஸ் அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அங்க ஒருத்தர் வர ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு பெரிய இறக்கைகள் இருந்தது. நீங்க யாரு? பயப்படாதம்மா, நான் கந்தர்வன். ரொம்ப காலமா நான் இந்த மரத்துல பந்தியா இருக்கேன். ரொம்ப காலம் முன்னாடி நானும் ஒரு மனிதன்தான். ஆனா ஒரு நாள் தவறுதலா ஒரு சாதுவுடைய தியானத்தை கலங்கப்படுத்திட்டேன். அந்த சாது எனக்கு சாபம் கொடுத்தாரு. அந்த சாபத்தோடைய விளைவா ஒவ்வொரு 100க்கும் ஒரு தடவை வேற வேற ஜீவனா நான் மாறிக்கிட்டே இருப்பேன். சாது சொன்னது படி யாராவது ஒரு ஏழை எளிய மக்கள் மரத்துக்கிட்ட கண்ணீர் சிந்தனா அந்த ஏழைக்கு நான் உதவி செஞ்சு இந்த சாபத்துல இருந்து எனக்கு விமுக்தி கிடைக்கும். இப்போ உனக்கு உதவி செஞ்சா எனக்கு விமுக்தி கிடைச்சிரும். உன்னுடைய கண்ணீர் எனக்கு விலை உயர்ந்தது. இத நீ இப்படி வீணாக்காத. பிரீத்தி எல்லா விஷயத்தையும் சுந்தர் தேவி கிட்ட சொல்லிடுறா. சுந்தர் தேவிக்கு பிரீத்தி சொன்னதை கேட்டு ரொம்பவே வருத்தமாயிடுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாம உன்னுடைய வீட்டுக்கு போ. நாளைக்குள்ள உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் உன்னை தேடி உன்னுடைய வீட்டுக்கே வரும். இவ்வளத்தையும் சொல்லிட்டு தேவ் அங்க இருந்து மாயமாயிட்டாரு. பின்பு பிரீத்தி ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்க வீட்டுக்கு போயிட்டா. காலையில பிரீத்தி ஐஸ்கிரீம் விக்கிறவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ பிரீத்தியோட வீட்டுக்கு மேல ஒரு ட்ரோன் பயங்கரமா சுத்திக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சுச்சு. பாக்க அந்த ட்ரோன்ல இருந்து விதவிதமான காஸ்ட்லியான ஐஸ்கிரீம்ஸ் விழுக ஆரம்பிச்சது. பிரீத்தி ரொம்ப ஹாப்பியா அவங்க அப்பா கிட்ட இப்படி சொல்றா. இங்க பாருங்க அப்பா, நிறைய ஐஸ்கிரீம். அடடா, என்ன இவ்ளோ ஐஸ்கிரீம் இங்க விழுது? இதெல்லாம் யார் அனுப்புனது? பிரீத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா. பிரீத்தி வயிறு நிறைய ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுறா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட இப்படி சொல்றா. அப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுக்கட்டா? அன்னையில இருந்து தினமும் பிரீத்தியோட வீட்டுக்கு மேல ட்ரோன் வந்து சுத்த ஆரம்பிக்குது. வழக்கம் போல நிறைய ஐஸ்கிரீம்ஸ் பிரீத்தியோட வீட்டு மேல விழுகுது. பிரீத்தி ஃப்ரீயாவே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் கொடுக்கறா.
மிச்சமான ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் ரமேஷ் விக்கிறதுக்காக எடுத்துட்டு போறான். ஒரு நாள் அந்த ஐஸ்கிரீம் விக்கிறவன் வந்து சுக்கியா அங்கிள் கிட்ட இத பத்தி கேக்குறான். ஊர்ல ஒரு சின்ன பையன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ரமேஷ் வீட்டு மேல அந்த ஐஸ்கிரீம்ஸ் விழ காரணம் அந்த மரத்துல இருந்து வந்த கந்தர்வன். இதனால என்னோட வியாபாரம் மொத்தமா படுத்துருச்சு. நீங்க ஏதாவது செய்யுங்க சுக்கியா அங்கிள். எனக்கு கூட தெரியும். ஆனா என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு கூட அந்த ரமேஷை பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருது. நீ உடனடியா ஒரு வேலை பண்ணு. எப்படியும் உனக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? நீயும் உடனடியா அந்த மரத்துக்கிட்ட போய் கண்ணீர் சிந்து. அதனால அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய கந்தர்வன் உனக்கும் பரிதாபப்பட்டு உதவி பண்ணுவான். அப்புறம் அந்த கந்தர்வன் உன் முன்னாடி வந்தான்னா என் வீட்டு மேல கூட ட்ரோன் மூலியமா வந்து ஐஸ்கிரீம்ஸ் நிறைய போட சொல்லு. சுக்கியா அங்கிளுக்கு ஐஸ்கிரீம் விக்கிறவன் சொன்னது ரொம்ப பிடிச்சு போகுது. உடனே போய் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். அப்போ தேவ் வந்து அங்க கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அழுவுற? உனக்கு என்ன பிரச்சனை? உடனே ஐஸ்கிரீம் விக்கிறவரு அழுக ஆரம்பிக்கிறாரு. தான் ஒரு ஏழை அப்படின்னு தேவ் கிட்ட சொல்றான். நீ சரியான நேரத்துல தான் வந்திருக்க. ஏன்னா இன்னைக்கு எனக்கு விமுக்தி கிடைக்க போகுது. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நாளையில இருந்து உன் வீட்டு மேல, அப்புறம் உன்னை யாரு அனுப்புனாங்களோ அவங்க வீட்டு மேல கூட ட்ரோன் மூலியமா ஐஸ்கிரீம்ஸ அனுப்பி வைக்கிறேன். இத சொல்லிட்டு தேவ் அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. ஐஸ்கிரீம் விக்கிறவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்க நடந்த விஷயத்த சுக்கியா அங்கிள் கிட்ட சொல்றான். அடுத்த நாள் காலையில அவனோட வீட்டுக்கு மேல கூட ட்ரோன் சுத்த ஆரம்பிக்கிறத பாக்குறான். ஆனா அவங்க வீட்டுக்கு மேல ஐஸ்கிரீம்க்கு பதிலா சின்ன சின்ன ஐஸ் கட்டிகள் வந்து விழுகுது. அதனால சுக்கியா அங்கிளோட வீடு பயங்கர சேதமாயிடுச்சு. அந்த ஐஸ்கிரீம் விக்கிறவன் வீட்டு மேலயும் இதே மாதிரி ஆயிடுச்சு. சுக்கியா அங்கிளோட வீடும் சேதமாயிடுச்சு. அதே மாதிரி ஐஸ்கிரீம் விக்கிறவனோட வீடும் சேதமாயிடுச்சு. கெட்டது பண்ணா கெட்டதே நடக்கும்.